வணக்கம் சார். என் பேர் சுரேந்தர். நான் வந்து 108 ஆம்புலன்ஸில் பைலட்டாக வேலை செய்கிறேன். பள்ளிகொண்டா பள்ளிகொண்டா பிஹெச்சில் நேற்று ஒர்க் பண்ணேன் 108 ஆம்புலன்ஸ் பைலட்டாக. எனக்கு வந்து 9:46க்கு அணைக்கட்டு ஜிஹெச்லேருந்து அடுக்கும்பாறை செல்ல வந்து எனக்கு 108 ஆம்புலன்ஸு வாகன மொபைலுக்கு கால் பண்ணாங்க. அதோடைய இதுவாக வந்து பார்த்தோன்னா நான் வண்டியை மூவ் பண்ணிவிட்டு கதநேரி கிட்ட போகும்போது மீட்டிங் வந்த மக்கள் வந்து எல்லாம் வந்தாங்க. ஆப்போசிட்டில் இதில் வந்தாங்க. ஒரு வண்டியை நிப்பாட்டி இது மாதிரி மீட்டிங் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டேன். முடிஞ்சிச்சு, எல்லாருமே அந்த வழியில் வராங்க, நீங்கள் அந்த வழியில் போகாதீங்க, இந்த வழியில் போங்க, அந்த வழியில் போனால் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து இந்த ஊனமுற்ற வழியாக எடுத்தேன். அங்கேருந்து நான் வந்து நம்ம அணைக்கட்டு புது போலீஸ் ஸ்டேஷன் வழி கிட்ட போகும்போது பேரிகார்டு போட்டு மீட்டிங் வந்து இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி அங்கே இது பண்ணாங்க. அங்கே ஸ்டாப் பண்ணாங்க. அங்கேருந்து பின்னாடி வாகனம் வரதுனால நான் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு பெட்ரோல் பங்க் போய் யூட்டன் போட்டு வந்து அங்கே வந்து ஓரமாக நின்னேன். ஒரு 10 நிமிஷம் அங்கே நின்னதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி மூவ் பண்ணேன். மீட்டிங் வந்து முடிகிற மாதிரி தெரில, மீட்டிங் அதான் பேசினே அந்த பக்கம் வராங்க, நீங்கள் வந்து நடுத்தெருவில் நுழைஞ்சி அந்த பக்கம் போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து நடுத்தெருவில் போனோம். நடுத்தெருவில் போயிட்டு லெஃப்ட் எடுக்கலாம்னு லெஃப்ட்டு ஃபுல்லாக வந்து வண்டிக்கு நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் லெஃப்ட்டுக்கு என்னால் போக முடியல. அதனால் நான் ரைட்டில் திரும்பி மக்கள் இருக்கிற பாதையாக தான் என்னால் போக முடிஞ்சது. அந்த அங்கேருந்து போதோன்னா அந்த ஒரு வழி தான், என்னால் ரிவர்ஸும் எடுக்க முடியல. அதனால் அந்த வழியில் போனேன். அந்த வழியில் போகும்போது மக்கள் வந்து வழி விட்டாங்க. அவர் சாருடைய வாகனம் கிட்ட போகும்போது வந்து பார்த்தோம்னா மக்கள் அப்படியே சூழ்ந்துட்டாங்க. பேஷண்ட்டு ஆள் இருக்காங்களா, இல்லாமல் ஏன் வண்டி எடுத்துன்னு வரீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லோரும் சூழ்ந்துட்டு என்னையும் சரி என் கூட வர இஎம்டி அவங்களே வந்து வண்டியில் உட்காந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தோன்னா ஷர்ட்டை பிடிச்சி இசுக்கிறது, ஐடி கார்டு அந்த டைமில் வந்து ஐடி கார்டெலாம் பிஞ்சு எங்கே வந்துச்சுன்னு தெரில. ஆம்பி மொபைல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க பிடிங்கிட்டாங்க. பிடிங்கினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாரையும் தடுத்து இது பண்ணி எங்களை வந்து அணைக்கட்டு ஜிஹெச் வரையும் அவங்க பாதுகாப்பாக வந்து அணைக்கட்டு ஜிஹெச்சில் விட்டு பேஷண்ட்டு ஏற்றும் போது வந்து பார்த்தோன்னா இல்லை கோட்டை வந்து குறையிட்டோம், கோட்டை குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேஷண்ட் ஏற்றிட்டு நீங்கள் அடுக்கும்பாறைக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க சார். முன்னாடி உட்காந்துருந்தேன் நான், டெக்னீஷியனு பைலட்டு. அவர் அந்த பக்கம் சட்டை பூச்சி இழுத்து வெளியே கீழே இறங்க வண்டி ஆஃப் பண்ணிட்டு, பேஷண்ட் இல்லாமல் எதுக்கு வண்டி எடுத்துன்னு போகிறீங்க அப்படின்ற மாதிரி பப்ளிக் டோர் தந்து பார்த்தாங்க. பின்னாடி பேஷண்ட் இல்லைன்னா பேஷண்ட் இல்லாமல் எதுக்காக வண்டியை நீங்கள் வந்து சைரன் போட்டு எடுத்துன்னு வரீங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அவர்கிட்ட. இது மாதிரி சார் பேஷண்ட்டை நாங்கள் ஏற்ற போகிறோம், அணைக்கட்டு ஜிஹெச்சில் தான் ஏற்ற போகிறோம், பேஷண்ட் இது மாதிரி இருக்காங்க ரொம்ப சீரியஸாக, அவங்க வந்து ஏற்றி எடுத்து அடுக்கும்பாறை அட்மிஷன் பண்ணாலும் வரும்போது ஃப்ரீயாக தான் வரும், சைரன் போடணும். சைரன் போட்டாங்கன்னா பேஷண்ட்டு நாங்கள் ஐடி கேஸ் வாங்கிட்டாவே பேஷண்ட்டு ஏற்றுறதுக்கு வர வரைக்கும் நாங்கள் சைரன் போட்டோம். பேஷண்ட் ஏற்றி இது அடுக்கும்பாறை அட்மிஷன் பண்ணுறது சைரன் போட்டு தான் வரும் வண்டி அப்படின்னு சொன்னால் அவங்க புரிஞ்சிக்கல. நாங்கள் இப்போ வந்து கேஸே இல்லாமல் ஃப்ரீயாக சைரன் போட்டுனா அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறோன்ற மாதிரி அங்கேருந்து பப்ளிக் எல்லாம் வந்து எங்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்தி ட்ரை பண்ணாங்க. என்னோடய ஐடி கார்டு ஏப்ரான் போட்டிருந்தேன். 2 கை பிடிச்சி இழுக்கும்போது ஐடி கார்டு கட் ஆகிடுச்சு. என்னோடய ஏப்ரானை பிடிச்சி இழுத்தாங்க. அப்போ நான் ஏப்ரான் பிடிச்சி இருக்கும்போது வெளியே போயிட்டோம்னா போலீஸ் என்ன வெளியே வந்தீங்கன்னா அடிச்சிடுவாங்க, உள்ளே இருங்கன்றாங்க. சரி ஏப்ரானை மட்டும் கழட்டி விட்டுட்டேன். ஐடி கார்டு எடுத்துட்டாங்க, பேப்பரும் எடுத்துட்டாங்க, ப்ளஸ் ஆம்புலன்ஸ் போனையும் வாங்கிட்டாங்க. கீழே அந்த கட்சி நிர்வாகி யாருன்னு தெரில. இந்த கூட்டத்தை கலைப்பதற்காக ஆம்புலன்ஸ் அடிக்கடி எங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது தவறான கருத்து. மக்கள் உயிர் காக்கும் உன்னதமான சேவையில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் இதை எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து பெயரையும் அந்த வண்டி நம்பர் குறிச்சிக்கோங்க, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை அதே ஆம்புலன்ஸில் பேஷண்டாக அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக மனவேதனையுடன் 7108 ஆம்புலன்ஸ் சொல்லியிருக்கோம், மனவேதனையுடன் இருக்கோம். இதே எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சியாக இதே வண்டி வரும் சொல்கிறாங்க ஆம்புலன்ஸு. நாங்கள் மக்கள் உன்னதமான சேவையில் ஈடுபட்டு இருக்கிறோம். ஆனால் இது வன்மையாக 108 ஆம்புலன்ஸ் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.